ಇದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಗೀರ್ ಇದೆ? 4 ಗೀರಾ 5 ಗೀರಾ? 4 ಗೀರಾ. ಓಕೆ. ನಿಮ್ಗೆ ಇದು ಚೆನ್ನಾಗಿ ಬರುತ್ತಾ ರೈಟ್ ಸೈಡ್ ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಎಲ್ಲ? பார்த்தீங்கன்னா 1965 மாடல் பில்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். ஸோ இந்த பிராண்டு ஆக்சுவலாக யூஎஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. 1965 இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் இருக்குது, ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் இருக்குது. நம்ம இப்போ இருக்கிற இந்த கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து நமக்கு ஸ்டேரிங் இருக்கும், லெஃப்ட் சைடில் வந்து கியர் பாக்ஸ் இருக்கும். பட் இது அப்படியே ஆப்போசிட். ஸோ இந்த வண்டியில் நமக்கு கியர் வந்து பார்த்தீங்கன்னா 4 கியர்ஸ் இருக்குது. இந்த வண்டி இன்னொரு விஷயம், ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓனர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து வேர்ல்டு லெவலில் வேறு எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் எடுத்து போய் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து லெஃப்ட் சைட் கியர் லெஃப்ட் சைட் ஸ்டேரிங் அப்படின்றதுனால எந்த கண்ட்ரி வேணாலும் யூஸ் பண்ணலாம். எக்ஸப்ட் இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா நமக்கு ஸ்டேரிங், அந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. டேக்ஸ் பே பண்ணி தான் மற்ற கண்ட்ரியில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வண்டி செம்ம கிராண்டாக இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங்க்கு மட்டும் இவர் யூஸ் பண்ண வரான். அந்தளவு எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வந்து நின்ட்டேன். யார் இது ஓனர் அப்படின்னு சொல்லி கேட்டே அப்படின்னு சொல்லி நின்ட்டேன். சூப்பராக இருக்குது வண்டி. காட்டுறேன் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உள்ளாரெலாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ உள்ளார இது வந்து லெஃப்ட் சைடு நமக்கு ஸ்டேரிங் இருக்குது, ரைட் சைடில் வந்து கியர் இருக்குது. கியர் வந்து 4 கியர் தான். அண்ட் பின்னாடி பாருங்கள், பின்னாடி எதுவும் உட்காரத்துக்குலாம் எதுவும் இடம் கிடையாது. ஜஸ்ட் இங்கே ஒரு ஸ்டெப்னி வீல் வச்சுருக்காங்க. வீல் சைஸை பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா வீல் சைஸு. இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு வெஹிக்கிளாம். செம்ம கிராண்டாக இருக்குது. ஸோ இதோட பிராண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், வில்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ இது வந்து இம்போர்ட்டட் ஃப்ரம் யூஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி பாருங்கள், வச்சு எந்த வண்டியாக இருந்தாலும் இழுக்கும் போல இருக்குது, அவ்வளோ பவர் இருக்கும் போல இருக்குது இந்த வண்டிக்கு. அண்ட் இதே மாதிரி அங்கே ஒரு வண்டி இருக்குது. இது வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1964 வெஹிக்கிள். அண்ட் இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1965 டீசல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலாக ரொம்பலாம் மாடிஃபிகேஷன் பண்ணல. இதுவும் உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஸ்டேரிங் அண்ட் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் இருக்கும். ஸோ வண்டியில் நம்ம உட்காந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் ஸ்டேரிங்கோட செட்டப். ஆக்சுவலாக நைட் டைம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஜஸ்ட்டு இந்த பாஸ் பண்ணும்போது இந்த இடத்த பார்த்தேன், அதனால் இவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பகல் டைமில் வந்துருந்தேன்னா கண்டிப்பாக அவரே ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னார். பட் பகல் டைமில் வர முடியல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் லெஃப்ட் சைடு ஹேண்டில் பார், லெஃப்ட் சைடு ஸ்டீரிங் இருக்கிற ஒரு வண்டியில் உட்காந்துருக்கேன். இந்த வண்டி செம சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பட் எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. ஆக்சுவலாக வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் கூட நான் வந்து கேட்கல அவர்கிட்ட. ஏன்னா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இந்த வண்டியை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அதை அப்படியே மெய்மருந்து கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆடியோ அண்ட் வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இதில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இப்போது இவ்வளோ பெரிய சூப்பரான வண்டியை பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இது எப்படி நமக்கு ஒரு நல்ல ஒரு கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி தான் சூப்பராக இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. பட் ஸ்டில் என்னால் கொடுக்க முடிஞ்சது ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்துட்டேன். சூப்பராக இருக்குங்க வண்டி. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் இருக்குது. செம்ம டிஃப்ரெண்ட்டான ஃபீல். சூப்பர். சரிங்க, நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெஹிக்கிள் கிடைச்சிது அப்படின்னா கன்ஃபார்மாக சூப்பரான ஒரு vlog போடுவோம், ஒரு ரைட் பண்ணுற vlogே போடுவோம். பட் இன்னும் ஊரில் ஒரு 2 or 3 days நான் இருந்தேன் அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வண்டியோட
ஒரு ரைட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பட் ஆனால் நாளைக்கு நாங்கள் பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பணும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார் போல இருக்கு. தேங்க்ஸுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த ஜீப்போட எக்ஸாஸ்ட் பாருங்க எங்கே இருக்குன்ட்டு. இந்த மாதிரி மாடிஃபைடு வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். 8 கார் வச்சிருக்காராம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 மாடல் ஜீப்ஸ், அப்புறம் பழைய கார்ஸ்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்காகவே மறுபடியும் திரும்ப வரணும் போல டூருக்கு இவரை மீட் பண்ணி இது பண்ணுறது. பட் ஆனால் இவர் கிளியராக சொல்லிட்டாரு, என்னால் வந்து ஃபுல்லாக டைம் கொடுத்து என்னால் அந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்குலாம் இது பண்ண முடியாது, பிஸியாக இருப்பேன், மல்டிபிள் பிஸ்னஸ் அப்படின்றதுனால பிஸியாக இருப்பேன், வேணா நான் ஆளுங்க அனுப்பிவிட்றேன், நீங்கள் கூட்டிகிட்டு போய் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். லக்கிலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூரில் இருக்கிற தமிழ் ஆள், அதனால் அவர் வந்து கிளியராக சொல்லிட்டாரு, இதுதான் மேட்ரு, இதுதான் நான் இந்த ஊர் அந்த ஊர் அப்படின்னு சொல்லி எனக்கு கிளியராக சொல்லிட்டாரு. நல்லாயிருக்கு, பார்க்கலாம். நம்ம வந்து சான்ஸ் கிடைச்சா இவர்கிட்ட மறுபடியும் வந்து இந்த ஜீப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சரில் பார்ப்போம். தேங்க்ஸ்ங்க, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.